மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சி பி காப்பிடைப்பட்டி கிராமத்துல ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் செலவுல புதிய நியாய விலைக்கடை ஒன்று திறந்து வச்சிருக்காங்க. அந்த நியாய விலைக்கடையும் இந்த மக்கள் பயன்பாட்டு கொண்டு மூடி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கிணறு அமைச்சர் மோட்டார் இந்த மாதிரி குழாய்கள் இதெல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அதையும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வராம கிட்டத்தட்ட 2 வருடமாக இந்த நியாய விலைக்கடை, புதிய தண்ணீர் தொட்டி, மோட்டார் கிணறு அமைச்சர் அந்த குழாய் எல்லாத்தையும் பயன்பாட்டு கொண்டு வராம மக்களுடைய வரி பணத்தை வீணடிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் மதிப்புள்ள மக்களுடைய வரி பணத்தை வீணடிச்சு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப இங்க என்ன அரசியல் நடக்குது அப்படின்னா, இந்த மக்களுடைய அரசு வரி பணத்துல அந்த நியாய விலைக்கடையும் புதிய தண்ணீர் தொட்டியையும் கட்டியிருக்கிறது பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய சீனிவாசன் அவர்களுடைய தலைமையில வரி பணத்துல கட்டியிருக்காங்க. இப்ப திமுக என்ன பண்ணுதுன்னா, ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியோ நியாய விலைக்கடையை திறந்தா அந்த அதிமுக இருக்கக்கூடிய பெயர் கிடைக்கின்றதுக்காக திமுக அரசு திட்டமிட்டு 2 வருடமாக தண்ணீர் தொட்டியும் நியாய விலைக்கடையும் திறந்து வைக்காம மக்களை ஏமாற்றி வர்றாங்க. இது தொடர்பாக இன்றைக்கு அந்த ஊர் பொதுமக்களோடு சேர்ந்து நாங்க நாம் தமிழர் கட்சி மனு கொடுக்கிறோம். இதுக்கு மாவட்ட ஆட்சியரோ வேற யாரும் நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்தபடியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உள்ளுக்குள்ள பூந்து முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவோம். எந்தெந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளா இருக்காங்களோ அவங்களுடைய அலுவலகத்துக்கு உள்ள பூந்து நாம் தமிழர் கட்சி அந்த ஊர் பொதுமக்களோடு சேர்ந்து முற்றுகையிடல் போராட்டம் நடத்தும் என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நாம் தமிழர்.